பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் தமிழ் சரவணன். பயிற்சியாளர்களே, நம்முடைய தமிழில் கலைச்சொல் அறிவோம் என்ற தலைப்பின் கீழே ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இது இரண்டாவது வீடியோ. தொடர்ச்சியாக பார்க்கலாம். 176 மெய்யியல் தத்துவம், பிலாசபி, அசை, சிலபல், எதுகை தொடை அப்படின்னா ரைம். எதுகை மோனை தெரியுமில்ல உங்களுக்கு? மோனை என்பது தமிழில் முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகை என்பது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. அந்த எதுகைக்கு ஆங்கிலத்தில் ரைம். ஆங்கிலத்தில் அந்த ரைமுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிங் திங்கிங்னு வரும். ரெண்டுமே அந்த கிங்னு வரதுனால அது ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்வாங்க. புரியுங்களா? வேணா சொல்லலாம் அப்படின்னா, இப்போ சிங் அப்படின்னா விங்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரைமிங் வேர்டு தான். அந்த மாதிரி வரக்கூடியது. அடுத்து மனிதம், ஹியூமனிசம், ஆளுமை, பர்சனாலிட்டி, பண்பாட்டு கழகம், கல்ச்சுரல் அகாடமி, வசன கவிதை, ஃப்ரீ வேர்ஸ், ஓமையணி, சிமிலி, உருவகணி, மெட்டஃபர். ஸ்கூல் படிக்கிறப்ப இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உண்மை தானப்பா? அதில் சிமிலி என்பது ஓமையணியையும், மெட்டஃபர் என்பது உருவகணியையும் குறிக்கும். வவல்ஸ் உயிரெழுத்துகள், கான்சனன்ஸ் மெய்யெழுத்துகள், ஹோமோகிராஃப் என்பது ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் என்பது ஒரு மொழி, கான்வர்சேஷன் என்பது உரையாடல், டிஸ்கஷன் என்பது கலந்துரையாடல். அந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து புயல் என்பது ஸ்ட்ரோம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்கன்னா, நிலக்காற்று, கடல் காற்று. நிலக்காற்று, கடல் காற்று என்பது நம்முடைய அறிவியலில் நான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன். அறிவியலில் இதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பேன். இங்கே கூட திரும்ப அந்த விளக்கம் சொல்கிறேன். இது உங்களுக்கு சயின்ஸ் ரீதியாக பயன்படும். நிலக்காற்று என்பது இது ரவுண்ட் பண்ணிவிடுங்க, நிலம்னு வருதா? அப்போ அங்கே இருந்துன்னு சொல்லணும். எப்படி சார் சொல்லணும்? நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசுவது. நிலத்திலிருந்து கடல் நோக்கி வீசுவது. அந்த வார்த்தையிலேயே நிலம்னு வருது. அப்போ அங்கே இருந்துன்னு மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசுவது எந்த நேரத்தில் வீசும் அப்படின்னா, இந்த நிலன்றதை நிலான் மைண்டில் வச்சுக்கோங்க. நிலம் எப்போ வரும்? இரவு நேரம், மாலை நேரத்தில் வரும். அப்போ மாலைக்கு மேல் அந்த இரவு நேரத்தில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசுகின்ற காற்றுக்கு பேர் நிலக்காற்று. ஆங்கிலத்தில் லேண்ட் பிரீஸ். அதே மாதிரி கடல் காற்று, கடற்காற்றுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி மைண்டில் வச்சுக்கோங்க, கடல் காற்று. இது கடலிலிருந்து தரையை நோக்கி வீசும் காற்று. எப்போ சார் வீசும்? இந்த டாவை மறந்துடுங்க, முன்னாடி பாவை போட்டுங்க. பகல் நேரங்களில் கடலிலிருந்து தரையை நோக்கி வீசுகின்ற காற்று. அதனால தான் பார்த்தீங்கன்னா கடற்கரையில் அந்த நம்முடைய அந்த பகல் நேரங்களில் அந்த பார்த்திங்கன்னா அந்த 3 மணிக்கு மேலே காற்று வாங்க போவது அதற்காக தான். ரைட்டுங்களா? அப்போ கடல் காற்று என்பது பகல் நேரத்தில் கடலிலிருந்து தரையை நோக்கி வீசுவது. அதற்கு என்ன பேர்? சீ பிரீஸ். இந்த இடையில் ஒன்று இருக்குது பாருங்கள், சூறாவளி, டொர்னாடோ. டொர்னாடோ என்பது சூறாவளி. பெருங்காற்று என்பது டெம்பஸ்ட். சுழல் காற்று என்பது வில்விண்ட். செவ்விலக்கியம், கிளாசிக்கல் லிட்ரேச்சர். காப்பிய இலக்கியம், எபிக் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம் என்பது டிவோஷனல் லிட்ரேச்சர். பண்டைய இலக்கியம் என்பது ஆன்சியன்ட் லிட்ரேச்சர், ஏன்சியன்ட். தொடர்ச்சியாக வட்டார இலக்கியம் என்பது ரீஜினல், அந்த வட்டாரம் மட்டும். ஸோ ரீஜினல் லிட்ரேச்சர். நாட்டுப்புற இலக்கியம், ஃபோக் லிட்ரேச்சர். நுண் தொழில்நுட்பம். அந்த வார்த்தையை பொறுமையாக வச்சா அழகாக அந்த அர்த்தம் புரியும். நானோ டெக்னாலஜி, அதாவது 10⁻⁻9 மீட்டர் என்ற அந்த மைனஸ்னாலே ரொம்ப சின்ன பொருள். 10⁻⁻1 அப்படின்னா 10 பாகம். ஒரு பொருளை 10 பாகம் உடைச்சிங்கன்னா அதில் ஒரு பாகம். 10⁻2னா ஒரு பொருளை 2 நினைப்பா, 10⁻2னா 100 பாகமாக உடைச்சிங்கன்னா அதில் ஒரு பாகம். அப்போ ரொம்ப சின்ன பொருள். 10⁻3னா 1000 பாகமாக உடைக்கிறது. 1000 பாகம் உடைச்சி அதில் 1, அடுத்து 10,000ல் 1, அடுத்து 1,00,000ல் 1. இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 10⁻⁹ என்ன வரும்னு பார்த்துக்குங்க. அதில் ஒரு பாகம்தான் நானோ என்பது. அப்போ எவ்வளோ சின்ன பொருள் பாருங்கள். அந்த தொழில்நுட்பத்தில் நிறைய பொருட்களை உருவாக்கி நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகேப்பா. அடுத்து விண்வெளி தொழில்நுட்பம் என்பது ஸ்பேஸ் டெக்னாலஜி. உயிரி தொழில்நுட்பம் என்பது பயோடெக்னாலஜி. விண்வெளி கதிர்கள், காஸ்மிக் ரேஸ். புறஊதா கதிர்கள் என்பது அல்ட்ரா வயலட் ரேஸ். இதை ஷார்ட்டாக யூவி ரேஸ் அப்படின்னுவோம். ஸோ புறஊதா கதிர்கள் உள்ள வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்கின் அலர்ஜி, குளோபல் வார்மிங், அதாவது உலக வெப்பமயமாதல், இந்த மாதிரி பிரச்சனை வரும். ரைட்டுங்களா? ஓகேப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா
இன்ஃப்ராட் ரேஸ், அகச்சிவப்பு கதிர்கள். அடுத்து நவீன இலக்கியம், மாடர்ன் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, மாறி இருக்குது ஸ்பெல்லிங், மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் லிட்ரேச்சர். சின்னம், எம்பளம், சின்னம் என்பது எம்பளத்தை குறிக்கும். அடுத்த தேர்தல் வருதல் அல்லவா, அதாவது பாருங்கள் சின்னமெல்லாம் பாருங்கள் மிக பிரபலமாக இருக்கும் எல்லா சின்னங்களுமே. அடுத்து அறிவாளர், இன்டலெக்சுவல், அறிவாளர் என்பது இன்டலெக்சுவல். ஆய்வேடு என்பது தீசிஸ். நம்ம இந்த எம்ஃபில் எம்எஸ்சி பண்ணுறப்பெல்லாம் என்ன பண்ணியிருப்போம், சப்மிட் பண்ணியிருப்போம் அல்லவா, அந்த தீசிஸ். குறியீட்டியல், குறியீட்டியல் என்பது சிம்பாலிசம். அழகு, அழகுன்னா முருகன் ஒரு பொருள் இருக்குது, அப்போ அழகியல் முருகியல் எல்லாம் ஒன்று தான். ஆங்கிலத்தில் அதுக்கு கலைச்சொல்ல அஸ்தட்டிக்ஸ். கலைச்சொல் என்பது ஆர்டிஃபேக்ட்ஸ். தொன்மம் என்பது மித், மித்த மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கலைச்சொல்ல தொன்மம் என்பது மித்த குறிக்கும். துணை தூதரகம் என்பது கான்சுலேட் அப்படின்ட்டு குறிக்கும். காப்புரிமை எனக்கு கேட்டால் இதை பக்கத்தில் ரைட்ஸ் வந்திருக்கணும், பேட்டன் ரைட்ஸ் வந்திருக்கணும், ஆனால் புக்கில் பேட்டன்ட் தான் இருக்குது, அதனால் ஓகே. காப்புரிமை என்பது பேட்டன், அதாவது ஒரு பொருளை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அல்ல அந்த பொருள் நீங்கள் தான் உரிமையாக நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் மட்டும் தான் பயன்படுத்த முடியும், ரைட்டுங்களா. நம்முடைய அந்த இளையராஜா ஐயாவுடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா பேட்டன் ரைட்ஸ் இருக்கனால அது தனக்கு மட்டும் உரிமை அப்படின்னு உரிமை கொண்டாடி அதை பற்றி செய்திகளை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நாளேடுகளில் பார்த்துருப்பீங்க. அடுத்து ஆவணம், டாக்குமெண்ட். ஆவண எழுத்துறை என்பது டாக்குமெண்ட் ரைட்டர். வணிக குழு என்பது கில்டு, பில்டு இல்லைப்பா கில்டு. பாசனம் என்பது இரிகேஷன். அடுத்து நிலப்பகுதி, டெரிட்டோரி. நிலப்பகுதி என்பது டெரிட்டோரி. இது நம்ம எங்கே பார்த்துருப்போம்னா அந்த தொலைநோக்கி பார்த்துருப்போம். வானியல் தொலைநோக்கி, நிலப்பரப்பு தொலைநோக்கி. வான்பரப்பு தொலைநோக்கி என்பது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலப்பரப்பு தொலைநோக்கிக்கு டெரிட்டோரியல் டெலஸ்கோப். அதே போல் வான்பரப்பு தொலைநோக்கிக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோனமிக்கல் டெலஸ்கோப் அப்படின்னு பார்த்துருப்போம், ரைட்டுங்களா. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். நிலப்பகுதி என்பது டெரிட்டோரியை குறிக்கும். நம்பிக்கை என்பது பிலீஃப். மெய்யியலாளர் பிளாசபர். மறுமலர்ச்சி என்பது ரெனசனன்ஸ், அதாவது பொறுமையை ரெண்டாக பிரித்து வாசிங்க, ரென் ஐசினன்ஸ் அப்படின்னு கூட வாசிங்க, ரைட்டுங்களா. மீட்டுருவாக்கம் ரெவிவெலிசம். மனிதநேயம் ஹியூமனிசம். பண்பாட்டு எல்லை கல்ச்சரல் பவுண்டரிஸ். அமைச்சரவை கேபினட். பண்பாட்டு விழுமியங்கள் கல்ச்சரல் வேல்யூஸ். புத்தக மதிப்புரை என்பது புக் ரிவ்யூ. அடுத்து இதழாளர் ஜேர்னலிஸ்ட். புலம்பெயர்தல் என்பது மைக்ரேஷன். நம்ம ஆல்ரெடி வலசை போதல் பார்த்தோம் அல்லவா, அதே மாதிரி தான் இது வரும். கலை விமர்சகர் ஆர்ட் கிரிட்டிக். மெய்யியலாளர் பிளாசபர். இயற்கை வேளாண்மை என்பது ஆர்கானிக் ஃபார்மிங்கை குறிக்கும். வேதி உரங்கள் என்பது கெமிக்கல் ஃபெர்டிலைசரை குறிக்கும், ரைட்டுங்களா. ஒட்டு விதை என்பது செல் சூட்ஸ். ஓகே, இப்படியே பார்த்துக்குங்க. பட் சரியானது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் சீடு தான், செல் சீட்ஸ், ரைட்டுங்களா. ஆப்ஷனை பொறுத்து முடிவு எடுத்துக்கங்க. தொழு உரம் ஃபேட்ரியாட் மேனூர், ஃபேட்ரியாட் மேனூர். மதிப்பு கூட்டு பொருள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். வேர் முடிச்சுகள் ரூட் நோட்ஸ். தூக்குனாங்குருவி வீவர் பேர்டு. அறுவடை ஹார்வெஸ்டிங். இனக்குழு எத்தனிக் குரூப், எத்தனை குரூப்பில் எத்தனிக் குரூப். முன்னொட்டு ப்ரிஃபிக்ஸ், பின்னொட்டு சஃபிக்ஸ். ஒரு தள்ளி இருக்கு பாருங்கள். புவிச்சூழல் எர்த் என்விரான்மெண்ட், பின்னொட்டு சஃபிக்ஸ். வேர்ச்சொல் அகராதி ரூட் வேர்ட் டிக்ஷனரி. பண்பாட்டு கூறுகள் கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ். கடத்தி டிரான்ஸ்மிட்டர். கணையம் என்பது பான்கிரிஸ். பயன்பாட்டு மென்பொருள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். முதுகுத்தண்டு ஸ்பைனல் கார்டு. மரபணு ஜீன், மரபியல் டாபிக் பார்த்துருக்கோம் இல்லையா, ஜெனட்டிக்ஸ், அதனுடைய ரூட் வேர்டு. உளவியல் மொழியியலாளர் லிங்குஸ்டிக்ஸ் ஃபிசியாலஜிஸ்ட். உளவியல் மொழியியலாளர் என்பது லிங்குஸ்டிக் ஃபிசியாலஜிஸ்ட். கணைய சுரப்புநீர் என்பது இன்சுலின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கணையம் என்பது அதில் வந்து 2 ஹார்மோன்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆல்ஃபா செல்கள் பீட்டா செல்கள், மன்னிக்கவும் 2 செல்கள் இருக்கும். இல்லை ஆல்ஃபா செல்கள் பார்த்தீங்கன்னா குளுக்கோகான் அப்படின்ற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும், குளுக்கோகான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீட்டா செல்கள் பார்த்தீங்கன்னா இன்சுலின் அப்படின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். இது நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம். இதனுடைய பற்றாக்குறையால் தான் நமக்கு டயபெட்டிஸ் நீரிழிவு நோய்
சர்க்கரை நோய் அப்படின்ற நோய் ஏற்படும். இந்த இடத்துல இந்த காமனாக இந்த கணையத்துக்குள்ளே தான் இந்த லாங்கர்கான் இஸ்லெட்ஸ், லாங்கர்கான் திட்டுகள் இருக்குது. அதில் தான் இந்த 2 செல்கள் இருக்குது. அதுக்குள்ளே இந்த ஆல்ஃபா செல்கள் குளுக்கோகான், பீட்டா செல்கள் இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க ஜென்ரலாக கணைய சுரப்பின்னு இருக்குது, இன்சுலின் கொடுத்துருக்காங்க கலைச்சொல்ல, அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து வினையூக்கி கேட்டலைஸ்ட், நாளமில்லா சுரப்பி எண்டோகிரைன் கிளாண்ட், நாளமுள்ள சுரப்பி ஒன்று இருக்குது, எக்ஸோகிரைன் கிளாண்ட் ஒன்று இருக்குது. அது இங்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எண்டோகிரைன், அது எக்ஸோகிரைன். கல்விக்குழு எஜுகேஷனல் கமிட்டி, உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ், மூதாதையர் ஆன்செஸ்டர், மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன், மன ஆற்றல் மென்டல் எபிலிட்டிஸ், ஆவணம் ஆணவம் அல்ல ஆவணம் டாக்குமெண்ட், படையெடுப்பு இன்வேஷன், உப்பங்களி பேக் வாட்டர். நம்மளாம் பார்த்திங்கன்னா அந்த நம்முடைய கொச்சின் எர்ணாகுளம்லாம் போனீங்கன்னா அதுக்குள்ளே தான் போட்டிங் விட்டு போவாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் பார்க்கலாம், இந்த திமிங்கலங்கள் இதெல்லாம் வந்து அது அங்கங்கே குதிக்கிறத நம்ம என்ன பண்ணி பார்க்க முடியும். நம்ம பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். அதாவது உப்பங்களி என்பது களிமுகம் என்பது சரியாக இருக்கும். அதாவது ஆறும் கடலும் சந்திக்கின்ற அந்த பகுதி, ரைட்டுங்களா? ஓகே. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் கூட்டங்கள் அதிகமாகவே இருக்கும், ரைட்? ஓகே. டால்ஃபின்கள் அங்கே தான் துளி குதிக்கும். நிறத்து திமிங்கலங்கள் வருதுன்றதை விட டால்ஃபின்கள் துளி குதிக்கிறத பார்க்க முடியும், ரைட்டுங்களா? கொச்சின் எர்ணாகுளத்தில் டால்ஃபின் குதிக்கிறத பார்க்க முடியும். பண்பாடு கல்ச்சர், ஒப்பந்தம் அக்ரிமெண்ட், மாலுமி செயலார், நுண்கலைகள் ஃபைன் ஆர்ட்ஸ், ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். ஆவணம் என்பது டாக்குமெண்ட், பட் ஆவணப்படத்துக்கு டாக்குமெண்ட்ரினாலும் ரைட்டு தான். கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் எபிகிராஃப், தானியக்கிடங்கு கிரெயின் வேர்ஹவுஸ், பேரழிவு டிசாஸ்டர். நம்முடைய வருவாய்த்துறை எப்படி வச்சுருக்காங்க? அதாவது ரெவென்யூ அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது பேரழிவு மேலாண்மை துறைன்னு வச்சுருக்காங்க. துன்பம் ஆரம்பத்தில் அப்படி கிடையாது, இப்போ தான் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ பேரழிவு என்பது மித், மன்னிக்கும். துன்பம் என்பது மித்துனா மூட நம்பிக்கை அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு. பட் உங்கள் புக்கில் கலைச்சொலுக்கு இதான் கொடுத்துருக்காங்க, அப்படி பார்த்துங்க. உத்திகள் ஸ்ட்ராட்டஜிஸ், சமத்துவம் ஈக்குவாலிட்டி, தொழிற்சங்கம் ட்ரேட் யூனியன், பட்டிமன்றம் டிபேட், பன்முக ஆளுமை மல்டிபிள் பர்சனாலிட்டி. ஒருத்தர் பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகளை சிறந்தவராக இருப்பார், அவரை பன்முக ஆளுமை அப்படின்வாங்க. பேச்சலாராக இருப்பார், அழகாக வரைவார், அழகாக பாடுவார், அந்த மாதிரி கலைத்துறையில் இருப்பார். நம்முடைய படிப்பு ரீதியாக வர்றப்ப ஒருத்தர் பார்த்திங்கன்னா தமிழ் வகுப்புகள் எடுப்பார், கணித வகுப்புகள் எடுப்பார், அறிவியல் எடுப்பார், சோசியல் எல்லாமே எடுத்து தான் ஆகணும். என்னை கேட்டால் பன்முக ஆளுமை என்பது டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்களுக்கே வரும். ஏன்னா நீங்கள் படித்தது ஏதாச்சும் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் படிச்சிருப்பீங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து படித்தா தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். அப்போ நீங்களும் ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி பன்முக ஆளுமை கொண்டவர் தான். புனைப்பெயர் சூடோனியம் அப்படின்வாங்க. ஆன்மா என்பது சோல், அதை குறிக்கும். அறிவு என்பது விஸ்டமை குறிக்கும். சித்த மருத்துவம் சித்தா மெடிசன். மாயை என்பது இலுஷன், இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது, அதுக்கு பேர் இலுஷன் அப்படின்வாங்க. துன்பம் ட்ராஜடி. மாண்பு சொல்லுவாங்க இல்லையா, என்னடா உங்களுக்கு ரொம்ப ட்ராஜடியாக போச்சு, உங்களுக்கு ரொம்ப துன்பமாக போச்சு அப்படின்வாங்க. மாண்பு என்பது ஹானர், மரியாதைக்குரிய ஒரு சொல். நிறுத்தக்குறிகள் நிறுத்தற்குறிகள், பஞ்சுவேஷன் மார்க்ஸ். நாங்கூல் புழு, இது தமிழில். இதில் வந்து எர்த்வம்னு என்னப்பா, மண்புழு தான் அப்படி சொல்கிறாங்க. மண்புழு தான் எர்த்வம், அறிவியல் வந்து மண்புழு அப்படின்டுவோம். இங்கே தமிழில் இலக்கியத்தில் வரப்போ என்னென்னா நாங்கூல் புழு அப்படின்வாங்க, ரைட்டுங்களா? விழிப்புணர்வு அவானஸ், உலகமயமாக்கல் குளோபலைசேஷன். கடவுச்சீட்டு என்பது பாஸ்போர்ட். முனைவர் பட்டம் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி, பிஹெச்டி அப்படின்வாங்க. ஃபிலாசபி ஆஃப் டாக்டரேட் அப்படின்வாங்க. உங்கள் புக்கில் அப்படி தான் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபின்னு தான் கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? அதுலேயும் நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா டாக்டருக்கு டாக்டர் அப்படி கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. அடுத்து பொருள் முதல்வாதம், மெட்டீரியலிசம், உறுப்பினர் கட்டணம் சப்ஸ்கிரிப்ஷன், புனைவு ஃபிக்ஷன். புனைவு என்பது ஃபிக்ஷனை குறிக்கும். இன்னும் ஒரு பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் 2 பக்கம் இருக்குது, பார்த்துடலாம். வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபி. ஆவணம் அர்ச்சிவ், ஆவணத்துக்கு நிறையா வந்துருக்கு, பார்த்துங்க. அர்ச்சிவினாலும் ஆவணத்தை தான் குறிக்கும். கையெழுத்து பிரதி மேனுஸ்கிரிப்ட்ஸ், நூல் நிரல் பிப்ளியோகிராஃபி, நடைமேடை பிளாட்ஃபார்ம்,
இருப்பு பாதை ட்ரெயின் ட்ராக். அப்போ இந்த ட்ரெயின் சம்பந்தமாக, அதாவது நம்முடைய ரயில்வே துறை சம்பந்தமான ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். தொடர்வண்டி வழிக்குறி, ரயில்வே சிக்னல். சிக்னல் என்பதுக்கு வழிக்குறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அறிவியல் ஒரு வார்த்தை பயன்படுத்துவேன் சிக்னலுக்கு, என்னப்பா, சமிங்கை அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. ரைட்டுங்களா? ஓகே, இங்கே வழிக்குறி. டிக்கெட் இன்ஸ்பெக்டர், பயணச்சீட்டு ஆய்வர். ஆய்வாளர் ஆய்வர் எல்லாம் ஒன்று தான். லெவல் கிராசிங், இருப்பு பாதையை கடக்கும் இடம். மாநகர தொடர்வண்டி, மெட்ரோ ட்ரெயின். ஓய்வறை, லாபி. வெளியேறுதல், செக் அவுட். சிற்றீகை, டிப்ஸ். ஏதாவது டிப்ஸ் கூட அப்படின்னா சிற்றீகை, கொஞ்சமாக ஈகை, ஏதாவது சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறது. ஸோ சிற்றீகை, டிப்ஸ். சிற்றுணவு, மினி மீல்ஸ் தான் கரெக்ட். சிற்றுணவு. வருகை, அரைவல். கடவுச்சீட்டு என்பது பாஸ்போர்ட். புறப்பாடு, டிபார்ச்சர். நுழைவு இசைவு, விசா. இந்த பாஸ்போர்ட் விசானால பார்த்துங்கப்பா. பாஸ்போர்ட் என்பது கடவுச்சீட்டு, நுழைவு இசைவு என்பது விஷா. ஊர்திப்பட்டை, கன்வேயர் பெல்ட். உள்நாட்டு வானூர்தி, டொமஸ்டிக் ஃப்ளைட். வானூர்தி கிளம்புவதற்கு என்ன பேர்னா டேக் ஆஃப். ஆணை, உறுதி, ஆவணம், அஃபிடவிட். அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்வாங்க இல்லையா, போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுவீங்க. அஃபிடவிட். அதிகார எல்லை, ஏன்னா அடிக்கடி கோர்ட் கேஸ் போகிற மாதிரி இருக்கும். அப்போ அஃபிடவிட்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சிடும். அதிகார எல்லை, ஜூரிடிக்ஷன், ஜூரிஸ்டிக்ஷன். சாட்டுரை, அலிகேஷன். என் மேலே இது அலிகேஷன் இல்லையாப்பா அப்படின்னா சாட்டுரை. குறை உரை, அதாவது ஒருத்தர் மேலே குறை சொல்லக்கூடிய உரைக்கு பேர் தான் சாட்டுரை, அலிகேஷன் அப்படின்வாங்க. பிளைன்டிஃப் என்பது வாதி. கன்விக்ஷன் என்பது தண்டனை. இதான் சயின்ஸில் படிச்சிருப்போம் கன்விக்ஷன் அப்படின்னப்பா. ஹோம்ஒர்க்கை கொடுத்துருவோமா? சார் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கொடுக்குறீங்களா? இல்லை. வெப்பம் பரிமாறும் முறைகளை முன்னெடுத்திருப்பேன். கண்டக்ஷன், கன்விக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன் என்பது வெப்ப கடத்தல், கன்விக்ஷன் என்பது வெப்பச்சலனம், ரேடியேஷன் என்பது வெப்ப கதிர்வீசல் பார்த்துருப்போம். அந்த இடத்துல விஇ, இங்கே விஐ. விஐ போட்ட என்னது? தண்டனை. ரைட், ஓகே. கவின் கலைஞர், ஆப்ஷனில் அதுவும் இருக்கலாம். கன்விக்ஷன், அதாவது சிஓஎன், விஇ கொடுத்துருப்பாங்க, விஐ கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு எது கண்டுபிடிக்க தெரியணும்லவா, அதுக்காக அது ரெண்டு வித்தியாசம் சொல்லியிருக்கேன் இப்போ. ரைட்டுங்களா? ஓகே. கவின் கலைஞர், ஆர்டிஸ்ட். எங்கு படம் என்பது அனிமேஷன். செய்தி படம் என்பது நியூஸ் ரீல். யூடியூப் ரீல் இல்லை, நியூஸ் ரீல். ஒளிப்பதிவு, சினிமோட்டோகிராஃபி. ஒளி விளைவு, சவுண்ட் எஃபெக்ட். ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம், மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ். மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ். பற்று அட்டை என்பது டெபிட் கார்டு. பற்று அட்டை என்பது டெபிட் கார்டு. அந்த வங்கி தொடர்பாகவும் அடிக்கடி கேட்பாங்கப்பா. அதாவது ரயில்வே துறை சார்பாகவும் கேட்பாங்க. வங்கி ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். கேட்பு வரைவு ஓலை, டிமாண்ட் டிராஃப்ட், டிடி அப்படின்வாங்க இல்லையா, அது. திரும்ப பெறல் படிவம், வித்ட்ராவல் ஸ்லிப். விரைவு காசாளர், டெல்லர். காசாளர்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க. அலைபேசி வழி வங்கி முறை, மொபைல் பேங்கிங். இணைய வங்கி முறை, இன்டர்நெட் பேங்கிங். ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. மொபைலில் மட்டும்தான் பயன்படுத்தோம்னா அது அலைபேசி வழி வங்கி முறை. இல்லை நம்ம லேப்டாப் எது வேணால் பயன்படுத்தணும் அப்படின்னா அது இன்டர்நெட் பேங்கிங். ரைட்டுங்களா? அடுத்து ஸ்டாம்ப் பேடு என்பது மைப்பொதி என்று வழங்கப்படும். ஃபைல் என்பது கோப்பு. ஸ்டாப்லர் என்பது கம்பி தைப்பு கருவி. தமிழில் பாருங்கள். ரப்பர் ஸ்டாம்ப், இழுவை முகத்திரை. ஒரு அழகான தமிழ் சொல், இழுவை முகத்திரை. ஃபோல்டர், மடிப்புத்தாள். இப்போ ஒரு ஃபோல்டு போட்டு வைப்போம் அப்படின்வாங்களா, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், புக்கில் படிக்கிறப்ப ஒரு இடத்த மடிச்சு வைப்போம், திரும்ப டக்குன்னு எடுக்கிற மாதிரி. ஃபோல்டர்ன்றது அப்படி தான் உருவாச்சு. டக்குன்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள்ளே போய்ட்டு தமிழ் வீடியோஸ் அதுக்குள்ளே போய் நம்ம அடிக்கடி இந்த ப்ளேலிஸ்ட்லாம் போட்டு வைக்கிறோம் இல்லையா, நீங்கள் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் சார் ப்ளேலிஸ்ட் போடுங்க கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஏன் அதை ஃபோல்டர் ஆக்கி வச்சா உள்ள டக்குனு எல்லா வீடியோ பார்த்துடலாம், அதுக்காக. ஸோ உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் கொடுத்தாச்சு, குரூப்பில் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. எரசர், அழிப்பான், எந்தலின்னு பார்த்துக்குங்க. அடுத்து நாடக ஆசிரியர் என்பவர் பிளேரைட். கதை சொல்லி என்பவர் ஸ்டோரி டெல்லர். திரைக்கதை, ஸ்க்ரீன் பிளே. அழகியல், ஆஸ்தட்டிக்ஸ். கடைசி வார்த்தை அழகியல் என்ற வார்த்தையோடு முடிச்சிருக்கோம். அந்த அழகியலோட இந்த கலைச்சொல் சார்பாக எந்த வினா கேட்டாலும் மிக சரியாக விடை எழுதுங்கள். வாழ்த்துகள், நன்றி.